நாங்கள் அநேகமாக ஒரு புதிய ஒரு சேனல் ஒன்றை துவங்குறதுக்கு தான் நாங்கள் முயற்சித்து கொண்டிருக்கின்றோம். இதங்களுடைய குடும்ப காணொலி, குடும்பத்தில் இருக்கிற உறவினர்கள். நாங்கள் இதுவரை காலமும் என்னுடைய பெயர்லாம் ஒரு சேனல் துவங்கி இயக்கி கொண்டிருந்தாங்க. கஷ்டப்பட்ட ஆக்களுக்கான உதவி காணொலியாக தான் அந்த காணொலி எடுத்துக்கொண்டு வந்தாங்க. அது இடையில் சில பிரச்சனைகள் காரணமாக நாங்கள் அதை செய்தி காணொலியாக நாங்கள் மாற்றிவிட்டோம். இப்பொழுது நாங்கள் ஒரு புதிய காணொலியை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இந்த காணொலிக்கு நாங்கள் விரைவில் ஒரு பெயர் சூட்ட உள்ளோம். எனவே நீங்கள் எங்களுடைய ஏனைய காணொலிகளுக்கு தருகின்ற அதே ஆதரவை இந்த காணொலிகளுக்கும் தருவீங்கள் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கின்ற எங்களுக்கு. இது உலகெங்கும் ஓங்கி ஒலிக்கும் குவிலின் அறம். உங்கள் கணேஷ், நான் உங்கள் ரஜீவா, நான் உங்கள் காம்சா, நான் உங்கள் கைசா, நான் உங்கள் குல்சான். ஓகே, இன்றைக்கு ஒரு இனிய நாள் ஒன்று, எங்களுடைய குயில் சாந்தனுடைய பிறந்த நாள். இந்த மாதம் என்ன மாதம்? கார்த்திகை மாதம் 14ஆம் தேதி எங்களுடைய கோயில் சார்ந்து பிறந்திருக்கின்றார். இவர் தான் கடைக்குட்டி, செல்லக்குட்டி. ஆகவே இவருடைய பிறந்த நாளை நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு சிறப்பாக கொண்டாடுகிறோம். வழமையாக நாங்கள் உங்களுடைய பிறந்த நாள்கள், எங்களுடைய குடும்ப பிரச்சனைகள், குடும்ப நிலைப்பாடுகள், தொழில்கள் சம்பந்தமாக, சமையல் சம்பந்தமான காணொலிகளை விட்டு வந்தாங்க. இந்த காணொலியும் அநேகமாக எங்களுடைய குடும்பத்தோட சம்மந்தப்பட்ட காணொலியாக தான் இருக்குது. நிறைய பேர் எங்களுக்கு வேண்டுகோள் விட்டவர்கள் எங்களுடைய குடும்பம் சம்பந்தமான குடும்ப காணொலிகளை விட சொல்லி அவ்வாறு விட்டு நாங்கள் பெரிய ஒரு மக்களின் வரவேற்பை பெற்றாங்க. இடையில் நாங்கள் அந்த காணொலியை வேறு ஒரு திசைக்கு நாங்கள் செய்தி காணொலியாக மாற்றி அந்த காணொலியும் வெற்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்போ நாங்கள் ஒரு புது காணொலி துவங்கி இருக்கின்றோம். இந்த காணொலிக்கு நீங்கள் அமோக வரவேற்பை தருவீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். இந்த காணொலிக்கான உங்களுடைய வரவேற்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சேனலுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது எங்களுடைய குடும்பத்தில் இது என்னுடைய மனைவி, நான், என்னுடைய மூத்த மகள், 2வது மகன், கடைசி மகன். எங்களுடைய குடும்பத்தின் சம்பவங்கள், நல்ல சம்பவங்கள், எங்களுடைய தொழில்கள் சம்பந்தமான காணொலிகளை விடுகின்றோம். அநேகமாக சமையல் காணொலிக்கு நிறைய வரவேற்பு மத்திய கிழக்கு நாடுகளிடம் எங்களுக்கு கிடைச்சது. நிறைய பேர் எங்களுடைய வீட்டுக்கு வருவதாக கூறியிருந்தார்கள். நிறைய எங்களுடைய சாப்பாடுகளை சாப்பிடுவதாக கூறியிருந்தார்கள். என்னுடைய இவங்க தான் ரஜீவா, இவ தான் ஒரு சிறந்த சமையலாளர். சமைச்சார் என்றால் முழு பேரும் சாப்பிடலாம். அப்போ இந்த சமையலை பார்த்து நிறைய பேர் விருப்பப்பட்டவர்கள் எங்களுடைய வந்து சமைத்து சாப்பிடுவதற்கு விருப்பப்பட்டவர்கள் அந்த அப்படியான காணொலிகள், குடும்ப காணொலிகள், சமையல், எங்களுடைய தொழில்கள், எங்களுடைய இவர்களுடைய இருக்கிற சந்தோஷங்கள் அப்படியானதை நாங்கள் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளணும் என்பதில் இந்த வித ஐயம் இல்லை. மிக விரைவில் அந்த காணொலியை நாங்கள் தொடங்க போகின்றோம். இந்த காணொலிக்கான பெயர் கூட நாங்கள் வைக்கவில்லை. அந்த சேனலை நீங்கள் விரைவில் எதிர்பார்க்கலாம். அநேகமாக நாங்கள் ஒரு நல்ல பெயர் வச்சு கொண்டிருக்கிறோம். இன்றைய நாள் நல்ல நாள். இன்றைக்கு அந்த காணொலி இந்த சேனலை தொடங்குவதாக நாங்கள் தொடங்குவதாக ஒரு முடிவெடுத்துக்கிட்டோம். இப்பொழுது கோயில் சார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரியா வெட்டியே போட்டேன். சரி வெட்டுங்க. அப்பாவுக்கு பல்லு கொதி, அதில் அப்பாவுக்கு தீட்டியெல்லாம் கட்டி விட்டா கொண்டுலாம். அம்மா நீங்களே அக்காக்கு தீதுங்க, எனக்கு தீதுங்க. ஒரு சீலி எடுத்துனாங்க குடி. அவர் இப்போ சாப்பிட தானே போறார். கை துடைச்சு பேருந்து பிள்ளை களைச்சி போட்டு பேருந்து பிள்ளை சாப்பிட்டு தெரியுதா? ஓடிக்கொண்டு இருக்குதா? கை வைக்கக்கூடாது. எங்களுடைய காணொலி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் இது எங்களுடைய குடும்பத்தோட ஒரு அடக்கமாக, ஒரு அமைதியாக எங்களுடைய குடும்பத்தோட ஒரு சாதாரணமாக செய்த ஒரு பீர்த்தியாகும். தொடர்ந்து நீங்கள் எங்களுடன் இணைந்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த காணொலி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இந்த காணொலி எடுத்து நீண்ட நாட்களுக்கு பின்னர் தான் நாங்கள் இந்த சேனலை தொடங்கி இருக்கின்றோம். இந்த சேனல் தொடங்குவதற்கு கிட்டத்தட்ட பல நாட்கள் சென்றன.
நாங்கள் இன்றுதான் இந்த சேனல் கைகூடியது. பல்வேறு பெயர்களை நாங்கள் வைத்து வைத்து மாற்றி மாற்றி தற்பொழுது பிரபல்யமாக்கி இருக்கின்றோம். அநேகமாக எமது பழைய உதவியாளர்கள் சுவிஸ், கனடா, ஜெர்மன், இத்தாலி, பிரான்ஸ், மத்திய கிழக்கு நாடுகள், இந்தியா, இலங்கை மற்றும் கனடா, லண்டன், பல்வேறு நாடுகளுக்கும் நாங்கள் இது ஷேர் பண்ணியிருக்கின்றோம். நீங்களும் இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்த கட்டங்கள் எங்களுடைய காணொலி வித்தியாசமாக அமையும். பல வறியவர்களை சந்திக்கப் போகிறோம். எமக்கு தொடர்ச்சியாக கோல் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். தமக்கான உதவிகளை வழங்கும்படி நாம் இடையில் சில காரணங்களுக்காக அந்த ஹெல்பிங் வீடியோவை நிறுத்தி வைத்திருக்கின்றோம். மீண்டும் நாங்கள் அதை தொடரலாம் என்று நினைக்கின்றோம். அநேகமாக இந்த உதவிகள் யாவும் எங்களுடைய சொந்தமாக உழைத்த உதவிகளை வைத்து கொண்டு செய்ய போகின்றோம். அதோட சர்வதேச புலம்பெயர் நாடுகள் வாழ்கின்ற எமக்கு விரும்பி தருகின்ற எம்மை விரும்பி நம்பி தருகின்ற உறவுகளினுடைய உதவிகளையும் வைத்து எம்மாலான முடிந்த அளவுக்கு இங்குள்ள வறியவர்களுடைய வறுமையை போக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. நாங்கள் இதை முற்றும் முழுதாக விடுவதாகத்தான் தீர்மானித்தோம். ஆனால் அவர்கள் விட வேண்டாம் என்று சொல்லி பல கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார்கள். புலம்பெயர் நாடுகளிடமிருந்து எமது காணொலியை நிறுத்த வேண்டாம், புதிய சேனல் ஒன்றை தொடங்கி தங்களுக்கு அதை அறிவித்து அதற்கூடான உதவிகளை பெற்று வழங்குமாறு பலர் எங்களுக்கு கோரிக்கை வைத்து கொண்டிருக்கின்றார்கள். தாங்கள் சிறிதளவோ பெரிதளவோ தங்களாலான உதவிகளை வழங்குவதாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். உண்மையிலே புலம்பெயர் தேசத்தில் வாழ்கின்ற இப்படியான நல்லுள்ளங்கொண்ட உறவுகளினுடைய நம்பிக்கை, அவர்களுடைய கருத்துக்களால் தான் நாங்கள் தொடர்ந்தும் இந்த புது சேனலை ஆரம்பித்திருக்கின்றோம். எமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த சேனலை உங்களுடைய அனைவருக்கும் உறவுகள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை அழுத்தி உங்களுக்குரிய நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த பெல் ஐக்கோனை அழுத்துகின்ற போது தான் நாங்கள் போடுகின்ற காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கக்கூடியவாறான அந்த நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளலாம். நாங்கள் இது அநேகமாக தற்போது தான் இது தொடங்கி இருக்கின்றோம். நிறைய பேர் எங்களுக்கு உதவிகளுக்கான அழைப்பை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். தங்களுக்கு உதவி வழங்குமாறு நாங்கள் சரியான முறையில் அவர்களை இனங்கண்டு தான் இனி வருங்காலங்களில் உதவிகளை வழங்குவதாக உள்ளோம். உண்மையில் மிகவும் வறியவர்கள், கஷ்டப்பட்டவர்கள் அப்படியானவர்களுக்கு தான் நாங்கள் உதவிகள் வழங்க முன்வந்திருக்கின்றோம். பெண் தலைமைத்துவ குடும்பங்கள், பாடசாலை மாணவர்கள், குழந்தைகள், கணவனால் இழந்தவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், அங்கங்களை இழந்தவர்கள், முன்னை நாள் போராளிகள், இவ்வாறு எமது பயணங்கள் வன்னி மற்றும் யாழ்ப்பாணம் இரண்டையும் எல்லைகளாக கொண்டு தற்போதைக்கு இந்த உதவிகள் வழங்கப்படும். இந்த உதவிகள் அதிகரிக்கப்படுகின்ற போது நாம் கூட ஒரு காலத்தில் வளர்ச்சி அடைந்து முன்னிலையில் வருகின்ற போது வன்னி எல்லாம் கடந்து திருகோணமலை, மட்டக்களப்பு அப்படியான இலங்கை முழுவதும் உள்ள தீவுகளுக்கும் நாங்கள் சென்று இந்த உதவிகளை வழங்கலாம் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கின்றது. எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நம்பிக்கை தான் அவனுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு துணை போகின்றது. அந்த அடிப்படையில் நீங்களும் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற நம்பிக்கையில் எமது சேனலை மறக்காமல் தொடர்ச்சியாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எமது சேனலுக்கு முன்னைய சேனலுக்கு நீங்கள் தந்த ஆதரவு, அதாவது கணேசன் குரல் அந்த சேனலுக்கு நீங்கள் தந்த ஆதரவை போல இந்த குவில் அறம் என்ற இந்த சேனலுக்கும் நீங்கள் ஆதரவை தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து மிக்க மகிழ்ச்சியோடு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.